அடிக்கும் பெண்கள்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அடிக்கும் பெண்கள நாங்கலாம் சந்திச்சிட்ருக்கோம். ஈவன் பிரதம மந்திரியே சந்திச்சிட்ருக்காரு அடிக்கும் பெண்கள. அவர் மீது புகார் குடுக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர், அதாவது நாடாளுமன்றத்தில இருக்கிற சபாநாயகர் புகார் குடுக்குற அளவுக்கு போயிருக்கு. நாங்கலாம் ஏமாத்துறோம். அதாவது பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கண்ணாடி தெரியுது பாருங்க, அந்த கண்ணாடியில தான் எங்களுடைய மகிழ்ச்சி, துக்கம் எல்லாத்தையும் நாங்க பகிர்ந்துக்குவோம். அந்த கண்ணாடிக்குள்ளவே எங்களுடைய ஆத்திரங்களும், மகிழ்ச்சிகளும் அடங்கி போயிடும். ஆனா, வெளியில இருக்கிறவங்கள ஆண்களையோ, பெண்களையோ யாரையும் எதையும் பண்ண மாட்டோம். என்னுடைய கணவர நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி ப்ளேம் பண்றா. அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அடிச்சது அவ தான். இது மு. வரதராசனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க என் மனைவி இறந்துருவாங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ட்டு தமிழ வளர்த்த இதே பூமி திருப்பத்தூரில் மு. வரதராசனார் அவங்களுடைய சொந்தங்கள், உறவு வழி இவங்கெல்லாம் இருக்கும்போது, அவங்களுடைய சொந்தங்களில் ஒரு சொந்தமான எனக்கு இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தோண மாட்டேங்குது. ஆனால் என்னுடைய ராசி மேச ராசி. கை மட்டும் இல்லை, கால்களும் சேர்ந்து அடிக்கக்கூடிய அவ்வளவு ஆக்ரோஷமான ரொம்ப கோபக்கார ராசி அது. ஆனால் அறிவை தான் நாங்கள்லாம் வளர்த்துட்ருக்கோம். தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு ஒரு ஆண்மகன் சொல்கிற அளவுக்கான திருப்பத்தூர் மண் இது. ஆனால் ஆண்களையும் பெண்களையும் அடிச்சிட்ருக்கிற இந்த பெண்களை வளர்க்கிற இந்த கூட்டம், அதான் இந்த தமிழ்னு சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்களா? நீச்சே ஆவோ அப்படின்னு, கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தப் தப் சுமாங்கா, சும்மாங்கன்னா முத்தம் தர்றது. நீ கீழே இறங்குனா தான் நீச்சே ஆவோ தப்பு சும்மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற அளவுக்கான நடவடிக்கைகள் இதெல்லாம். இந்த நடவடிக்கைகள் சட்டத்தால் வெல்லப்படும். நாங்கள் அடிக்க மாட்டோம். ராசி அடிக்கிற ராசி தான், ஆனால் அடிக்க மாட்டோம். அறிவால் எல்லாத்தையும் வெல்வோம். பாருங்கள்.